நேற்று செங்கோட்டையன் பேசியிருக்காரு போலயே சார் எடப்பாடியை சந்திச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தது, கேட்டு அறிந்தது, நடந்தது அல்ல. இது ஒன்றும் நடக்கலை. அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அவையில போயிட்டு அதுக்கப்புறமா ரூம்ல போய் சந்திச்சு பேசிட்டு வந்ததெல்லாம் ஏன் ஒரு அவையில் போகும்போதும் கேமரா சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, வெளியில் வந்தாலும் கேமரா சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, செங்கோட்டையன் காரில் ஏறும்பொழுதும் கேமரா சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. எங்கே விடுறாங்க இந்த பிரஸ்காரங்க? அதையெல்லாம் எங்கே மறைக்கப்பட்டதா? இபிஎஸ் ரூம்ல சந்திச்சு காதால் கேட்பதும் பொய், கண்ணால் காண்பதும் பொய், தீர விசாரித்தறிவதே மெய்யின்னு சொன்னான். ஆகவே அதெல்லாம் கட்டுக்கதை நேற்று நடந்ததெல்லாம். யார் நினைச்சாலும் உடைக்க முடியாதுன்னு சொல்றாங்களே சார். ஜெயக்குமார் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஏன் எங்களை வந்து உடைக்கணும்னு நினைக்கிறீங்க, நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம்னு சொல்றாரு. உடைக்க முடியவே முடியாது, உடைக்கிறதுக்கு முடியாது. அவர் சொல்கிறது தான் 100க்கு 100 கரெக்டு. இருந்தால் தானே உடைக்கிறதுக்கு. தேங்காய் கையில் இருந்தால் தானே உடைக்கிறதுக்கு. இல்லையே, அது இல்லவே இல்லை, அதனால் உடைக்க முடியாதுங்கிறார். இருந்தால் ஒரு கட்சி நல்லா இருந்தால் உடைக்கலாம். இங்கே தான் ஒன்றுமே இல்லையே.